அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூல் கரீம் அம்மா பஅத். இஸ்லாமுடைய நான்காவது தூண் நோன்பு நோற்பது. ரமதானுடைய நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கியுள்ளான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களை, உங்கள் மீது நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. எப்படி பிந்தைய சமுதாயத்திற்கு இது கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் தக்வா அடைவதற்காக வேண்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பு நோற்பதின் மூலமாக நம்மை தூய்மைப்படுத்துகிறார். உடம்பையும் மனம் ரீதியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை தூய்மைப்படுத்துகிறான் பாவத்தில் இருந்து. இந்த மாதம் மிகவும் பரக்கத்தான மாதமாக இருக்கின்றது. பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக பாதுகாக்கிறார். மற்றும் இந்த மாதத்தில் நோன்பு நோற்பவர்கள், அவர்களுக்கு வருடம் முழுவதும் இதனுடைய தாக்கம் இருக்கும். ஈமானுடைய தாக்கம் இந்த நோன்பு நோற்பதால். ஒவ்வொரு உடல் சக்தி உள்ளவர்களும் இந்த மாதம் முழுவதும் நோன்பை நோக்க வேண்டும். வீண் விரயம் செய்யாமல் இந்த மாதத்தை முழு மாதமும் நோன்பு நோக்க வேண்டும். மற்றும் ஐந்தாவது தூண் அல் ஹஜ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஹஜ் பயணம் காபாவிற்கு கடமையாக்கப்பட்டுள்ளது அல்லாஹ்விற்காக வேண்டி என்று இந்த ஆயத்து மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மற்றும் நிறைய ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து ஹஜ் கடமை என்று. மற்றும் இன்னொரு ஹதீஸிலே ஒரு நபர் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம், அராய்த இதா ஸல்லைத்து ஸலவாத்தில் மக்தூபாத் வஸும்து ரமதான் வஅஹ்லல்துல் ஹலால் வஹர்ரம்துல் ஹராம் வலம் அஸித் அலா ذلك شيئا அத்குல் ஜன்னah قال نعم. நான் 5 வேளை தொழுகையை தொழுதுவிட்டால், ரமதானுடைய நோன்பை நோற்றுவிட்டால், மற்றும் ஹலால் என்று பேணிவிட்டால், மற்றும் ஹராம் என்று பேணிவிட்டால், நிறுத்திவிட்டால், செய்யாமல் தவிர்த்து கொண்டால், வலம் அஸித் அலா ذلك شيئا அத்குல் ஜன்னah, இதை தவிர எதையும் நான் கூட்டாமல் கழிக்காமல் இருந்தால் நான் சொர்க்கம் நுழைவேனா என்று அந்த நபர் கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம், ஆம் என்று கூறுகிறார்கள். மற்றும் இன்னொரு ஹதீஸ் குத்ஸியில் வருகிறது, ஒரு அடியான் எனக்கு நெருக்கமாக வருகிறார் ஒரு நல்ல அமல்கள் மூலமாக, எனக்கு மிகவும் பிடித்ததன் மூலமாக. அது என்னவென்றால், அவன் மீது கடமையாக்கப்பட்டது விஷயங்களில் அவர் நெருக்கம் அடைகிறார். அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் மற்றும் ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுதான் மிக முக்கியமான 5 தூண்கள். இதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக்குவானாக. والصلاة والسلام على رسول الكريم وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.